ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, கதிர் சாப்பிட வராரு. ராஜி தான் எப்போதும் போல சாப்பாடு பரிமாற வராங்க. ஆனால் இடையில தங்கமயில் வந்துட்டு நான் சாப்பாடு பரிமாறேன்னு சொல்றாங்க. அதை பார்த்தோன்னா கோமதி கடுப்பாகுது. அதெல்லாம் ஒன்று வேணாமா, அவளே பார்த்துப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் தங்கமயில் கேட்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப அத்தை நானே சாப்பாடு பரிமாறேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ கோமதிக்கு உச்சக்கட்டத்தில் கோவருது. இங்கே பாருமா, உன் புருஷனுக்கு சாப்பாடு பரிமாறதோடு நீ நிப்பாட்டிக்கோ, அவள் புருஷனுக்குலாம் அவள் பார்த்துப்பா, சும்மா எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைச்சிட்டு இருக்கான்னு சொல்லி திட்டி வட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் கோமதி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கதிர் வந்து ராஜிட்ட விசாரிக்கிறாரு. அம்மாக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவமா இருக்காங்கன்னு கேட்குறாரு. ராஜியும் காலையில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. தங்கமயில் அக்கா வந்து காலையில் கடைக்கு சாப்பாடு கட்டிட்டு போனாங்க. அதுக்கு மாமா வந்து அக்கா ஓவரா பாராட்டினாரு. அது மட்டும் இல்லாமல் அத்தையை பார்த்து நீ என்னைக்கா இப்பெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி வெறுப்பேற்றினாரு. அதனால தான் அத்தை கோவமா இருக்காங்கன்னு சொல்லி விஷயத்த சொல்லுவாங்க. கடைசி அவங்க டியூஷனுக்கு 3 பசங்க வந்து சேர்ந்திருக்க விஷயத்தையும் சொல்றாங்க. அதை கேட்டு கதிர் சூப்பர் ராஜின்னு பாராட்டுவாரு. அப்படியே இந்த விஷயத்தை அப்பாட்ட சொல்லிட்டேன்னு விசாரிக்கவும் செய்வாரு. அதுக்கு ராஜி வந்து இன்னும் சொல்லலை, ஆனால் நாளைக்கு சொல்லிடுவேன்னு சொல்றாங்க. அதுக்கு கதிர் வந்து சீக்கிரம் சொல்லிடு, இல்லைன்னா நீ என்னமோ கொலக்குத்தம் பண்ண மாதிரி அவர் ஓவரா பேசிட்டு இருப்பான்னு சொல்லி எச்சரிப்பாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, தங்கமயில் வந்து கோமதியிட திட்டு வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க, அழுகுறாங்க. அதை பார்த்த சரவணனுக்கு ஷாக் ஆகுது. என்னாச்சு மயிலுன்னு கேட்பாரு. தங்கமயில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. கதிருக்கு சாப்பாடு பரிமாறதுக்காக நான் போனேன், அதுக்கு அத்தை என்ன திட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சரவணன் தங்கமயில சமாதானம் பண்றாரு. மயில் அம்மா யதார்த்தமா தான் சொல்லியிருப்பாங்க, அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதான் சொல்லி சமாதானம் பண்றாரு. அதை பார்க்கும்போது லைட்டா வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா அடுத்த சீனே அவங்களுக்காக வருத்தப்பட்டது ரொம்ப தப்புன்னு தங்கமயில் நிரூபிக்கிறாங்க. ஆமாங்க, பாண்டியன் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. கதிர் அவரை ஜாடமாடியா கிண்டல் பண்றாரு. சும்மா விளையாட்டுக்கு தான் பேசுவாரு. அது பெரிய குத்தம் சொல்லிட்டு தங்கமயில் வந்து ஏத்தி விடுறாங்க. அப்பாவை இப்பெல்லாம் பேசலாமாப்பான்னு சொல்லி கேட்பாங்க. உடனே பாண்டியனும் கதிரை கண்டபடி திட்டி அங்கிருந்து வெட்டி விடுவாரு. அதுக்கப்புறம் தாங்க ஒரு முக்கியமான விஷயமே நடக்குது. ராஜி கோமதிலாம் கோயிலுக்கு போயிருக்காங்க. வீட்டில் இப்போ யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தங்கமயில் என்ன பண்ணுறாங்க, நைஸா பாண்டியன்கிட்ட போய் ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயத்த போட்டு விட்டுறாங்க. அதை கேட்டோன்னு பாண்டியனுக்கு ஷாக் ஆகுது. என்னப்பா சொல்கிறேன்னு அதே ஷாக்கோட கேட்பாரு. அப்போ தங்கமயில் வந்து ஏன் மாமா உங்களுக்கு தெரியாதா, அத்தை சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேனே, என் அத்தை கூட உங்கள்கிட்ட சொல்லலையான்னு சொல்லி ஏற்றி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜி உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்படி செஞ்சது ரொம்ப தப்பு மாமா. அதுக்கப்புறம் ராஜி டியூஷன் எடுக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவள் படிக்கிற பிள்ளை, இப்படி டியூஷன் எடுத்தால் அவங்க வீட்டு ஆளுங்களாம் என்ன நினைப்பாங்க, நீங்கள் தான் காசுக்காக ராஜியை கொடுமைப்படுத்துறதா நினைப்பாங்க, இதெல்லாம் தேவையா மாமான்னு சொல்லி நல்லா ஏற்றி விடுவாங்க. அதெல்லாம் கேட்ட பாண்டியனுக்கு செம கடுப்பாது. இவங்க பேசுறதெல்லாம் கதிரும் கேட்டுட்டு தான் இருப்பாரு. கடைசியா நடக்குதுன்னா, ராஜியும் கோமதியும் வீட்டுக்கு வந்தோன்னா பாண்டியன் பயங்கரமா கோவப்படுறாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்க எப்படி டியூஷன் எடுக்க போச்சு, அப்ப எனக்கு என்ன மரியாதை இருக்கு, வீட்டு தலைவன் நான் எதுக்கு இங்க இருக்கேன்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறாரு. ராஜியும் கோமதியும் பாண்டியனை எவ்வளவோ சமாதானம் பண்ண முயற்சி பண்றாங்க. கோமதிலாம் உங்கள்ட்ட சொல்லலாம் தாங்க இருந்தாலும் சொல்லுவாங்க. அதுக்கு பாண்டியன் வந்து இங்கப்பா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சொன்னா என்ன மரியாதை, செய்யறதுக்கு முன்னாடியே செய்யலாமா வேணாமான்னு கேட்கணும், அதுதான் மரியாதைன்னு சொல்லி கடுப்பாவாரு. கடைசியா கதிர் வந்து இப்ப என்னாச்சு, ராஜி டியூஷன் தானே எடுக்கிறா, இதுல என்ன தப்புன்னு கேட்பாரு. அதை கேட்ட பாண்டியனுக்கு இன்னும் கடுப்பாது. டே உன் வாய முறா, உன்ட்ட யாரும் அட்வைஸ் கேட்டோமான்னு சொல்லி கதிர்ட்டையும் கோவப்படுறாரு. அதோட சீரியலே முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, பாண்டியன் அவர் கோவம் தீர அளவுக்கு கத்தி சண்டை போடுவாரு. கடைசியா சொல்லுவாரு, இங்க பார்ப்பா ராஜி, நீ டியூஷன் எடுக்கிறதுலாம் சரி வராது, இந்த வீட்டுல டியூஷன்ற பேச்சுக்கே இடம்லன்னு சொல்றாரு. அதை கேட்டு ராஜி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா தங்கமேல் சந்தோஷம் தான் படுறாங்க. நடந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. கடைசியா நடக்குதுன்னா, கதிரை வந்து தங்கமேல தனியா பார்த்து பேசுறாரு. அண்ணி உங்களுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை, இந்த டியூஷனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், இது ராஜியோட டியூஷன், அவளே நேரம் பார்த்து அப்பாட்ட பக்குவமா சொல்லியிருப்பா. ஆனா நீங்க ஆளுக்கு முதல்ல அப்பாட்ட இந்த விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம 1க்கு 2 அப்பாட்ட ஏற்றி விட்டு மொத்தமா டியூஷனையும் கெடுத்துட்டீங்க, ஏன் நீ இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறீங்கன்னு சொல்லி நறுக்குன்னு கேட்கிறாரு. கதிர் கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் தங்கமேல செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. தங்கமேலுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாம முழிக்கிறாங்க. இந்த சீன்லாம் வரப்போற எபிசோட வரப்போதுங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.